ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். வணக்கம் மக்களே, நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சி என்பது நம்ம தமிழக முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது டிவிக்கு ஆட்சி அமைந்த அடுத்த நொடி தமிழகம் முழுவதும் நீங்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாம இது சாத்தியமா அப்படின்னு கேட்ட பொழுது சாத்தியம் இல்லாத எதையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்கள் ஆகியும் இன்னும் இலவச பேருந்துக்கு கையெழுத்திடலை. ஏன்னா இது சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையில் மட்டுமே 66,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 22,000 அரசு பேருந்துகள் இருக்குதுங்க. தனியார் பேருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வெடியல் பயணம் கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு 7,000 பேருந்துகளை ஒதுக்கிட்டாங்க. அதாவதுங்க, இந்த போக்குவரத்து துறையில் இவ்வளோ நஷ்டம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, திமுக அண்ணா திமுக போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க செய்கின்ற ஊழல், மெகா ஊழல் ஒன்று. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலவச பயணம், இதை அரசாங்கத்தால் சமாளிக்க முடியல. 3வது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. 4வது சுங்கச்சாவடி கட்டணம். 5வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம். 6வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேருந்து தயாரிக்கும் பொழுது அந்த உதிரி பாகங்கள் இருக்குல்ல, அதோடைய விலை ஏற்றம். 7வது பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ ஒரு பேருந்தை இயக்குறோம் அப்படின்னா அதற்கேற்ற பயணிகள் வந்தால் மட்டும்தான் அரசாங்கத்தால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ பேருந்துகளில் பயணிகள் வரல அப்படின்னா நஷ்டத்தை தான் அது சந்திக்கும். அப்படி போக்குவரத்து துறை ஏன் நஷ்டமாச்சு அப்படின்றதுக்கான காரணங்கள் இருக்குது. இது எல்லாமே தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தெரியாமல்லாம் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. இலவசங்களை கொடுத்து தான் நீங்க திராவிட கட்சியில் மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு நீங்க இலவசங்களை அறிவிச்சிருக்கீங்க. போக்குவரத்து துறையில் உள்ள நஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட எப்படி நீங்க இலவச பேருந்துக்கு நீங்க அனுமதிக்கலாம்? அப்ப நீங்களும் திராவிட கட்சிகள் மாதிரி மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சி நான் பேச வரவே இல்லை. இது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படியே சாத்தியப்பட்டாலும் கூட போக்குவரத்து துறையில இன்னும் நஷ்டம் ஏற்படும். போக்குவரத்து துறை அமைச்சராக வரக்கூடியவங்க ஊழல் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி டிவிக்கு ஆட்சியால கொடுக்க முடியுன்றதை நீங்க சொல்லுங்க. அப்ப இது பக்கா சீட்டிங். மக்களை ஏமாற்றி இந்த டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கும் திராவிட கட்சிகளும் ஏதாவது வேறுபாடு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒரு வேறுபாடுமே இல்லை. நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது, எந்த மாற்றமும் வரப்போறதும் இல்லை. ஏன்னா அப்படியே திராவிட கட்சிகள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க காப்பி அடிச்சுதான் உங்க தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க சொன்னீங்க. அப்ப எப்படி நீங்க மாற்றத்தை கொடுக்க முடியும்?